வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க, கொள்கை எதிரி பாஜகவும், அரசியல் எதிரி திமுகவும் சொன்னாங்க. உங்களுக்கு யார் சார் பர்சனலாக? எனக்கு யார் பிரைமரி? எனக்கு பிரைமரி பிஜேபி தான். திமுக கிடையாது. திமுக கிடையாது. நான் கொள்கை எதிரியை தான். நான் வந்து கொள்கை பேசியே வளர்ந்தவன் நான். சரி. ஆனால் திமுக அதை விட ஆபத்தான நிலைமைக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு கொண்டு வந்துடுச்சு. ஆனால் விஜய் பாஜகவை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. பேசுவார். பேசவே இல்லையா சார்? பேசுவார். அதாவது இப்போ ஃபீல்டு வார் எங்கே நடக்கு? தமிழ்நாட்டில் நடக்கு, சட்டமன்றத்துக்கு. ஆமாம். அதனால இந்த கூர்மைப்படுத்துறாரு. கொள்கை எதிரின்னு சொல்கிற போது நம்ம பேசி ஆகணும் இல்லையா? கொள்கை ரீதியாக பேசும்போது பேசி ஆகணும். இல்லை, அன்னைக்கு ரம்ஸான் மார்ச் 7ஆம் தேதி இப்தார் விருந்தில் அறிவிச்சிட்டாரு. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஒரு ஊசலில் இருக்கிறோம், ஒரு மாதிரி தடுமாற்றத்தில் இருக்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது உண்மையா சார்? அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்ததா? இல்லை, பேச்சுவார்த்தை நடந்தால் தாவேக்கா காணாமல் போயிடும். இல்லை, அந்த அந்த நிகழ்வுகள்லாம் செய்திகள்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்டாண்ட் அவர் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த கட்சி வந்து கொள்கை எதிரியையும் எதிர்க்கிறவர்கள் தான் இந்த கட்சியில் இருக்காங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி எடுக்க முடியாதுங்கிறனால தான் அதை விட்டுட்டாங்களோ, கைவிட்டுட்டு அந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்களோ, இல்லைன்னா ஒருவேளை அரசியல் காரணங்களுக்காக கூட்டணி வச்சுருப்பாங்களோ, என்டிஏவோட போயிருப்பாங்களோ? இல்லை, என்டிஏ கூட கூட்டணிக்கு போகிறது மாதிரி நோக்கம் இல்லை. என்டிஏன்னு சொன்னால் பிஜேபி இருக்குது. பேச்சுவார்த்தையே நடக்கலையா சார்? இல்லையே. இல்லை, டெல்லியில் யாரோட பேச்சுவார்த்தை? ஒன்றுமே கிடையாது. அவர் டெல்லிக்கு போனது சிபிஐ சம்மனுக்கு ஆஜராக போனது தான். இல்லை, அதற்காக தான் சிபிஐ என்கொயரியே டெல்லியில் வச்சாங்க அப்படின்னு. சிபிஐ என்கொயரி நாங்கள் கேட்டதுங்க. ஆமாம். ஆனால் ஏன் இவரை மட்டும் டெல்லியில் கூப்பிட்டு என்கொயரி பண்ணணும்? ஏன் நிர்மல் குமார் போனார், எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் போனார், எங்கள் கட்சியினுடைய மேலாண்மை செயலாளர், தேர்தல் மேலாண்மை செயலாளர் ஆது அர்ஜுனா போனார். இங்கே ஆஃபீஸ் இருக்கு, இங்கே நடத்தி இருக்கலாம். அவங்க நடத்தலை. இனிமேல் இங்கே நான் அங்கே வரமாட்டேன், இங்கே வேணா இங்கே வந்துவிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். சார், இப்போது நீங்கள் பல மூத்த தலைவர்கள்லாம் இப்போ இருக்கீங்க. நீங்கள் ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்க. அப்புறம் நேற்று போய் டி செல்வம் சார் வந்து சேர்ந்துருக்காங்க. விஜய்க்கும் உங்களுக்கும் பர்சனலாக அந்த ஜெனரேஷன் கேப் இல்லையா? நீங்கள் உரையாடுறது உண்டா அவங்களோட, விஜயோட? இல்லை, விஜயை நான் சந்தித்தேன். ஒரு பொன்னாடை அணிவித்தேன். என்னை பார்த்த உடனே அவர் சிரிச்சுட்டு சொன்னது, நான் உங்கள் ஃபேன் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 40 நிமிடம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு தான் நான் வந்தேன். அதற்கு பிறகு மாமல்லபுரத்தில் கூட்டத்தில் என்னை பேச சொன்னார். ஜனவரி 25. அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட. 25 அன்னைக்கு மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள். உங்களை தலைவர் பேச சொல்கிறாருன்னு ராஜ்மோகன் சொன்னார். நான் என்ன பேசணும்னு கேட்டேன். இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள், அதை பற்றியே பேசுங்கன்னார். நான் சொன்னேன், நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம். ஹிந்தி இஸ் a symbol of domination. Hindi is a symbol of Manudharma. Hindi is a symbol of Delhi. Hindi is a symbol of North. Hindi is a symbol of discrimination. Hindi is a symbol of disintegration. இந்தி ஆதிக்கத்தின் சின்னம், மதத்தின் சின்னம், மனுஸ்மிருதியின் சின்னம், அநீதியின் சின்னம், பிரிவினையின் சின்னம். அதனால் எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு நான் வந்து வங்காளதேசம் என்கிற நாடு உருவாவதற்கான காரணத்தை சொன்னேன். சாதி மனிதனை ஒன்றிணைக்காது, சமய மனிதனை ஒன்றிணைக்காது, மதம்தான் மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும் என்பதற்கு 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை பெற்ற அன்று பாகிஸ்தானும் விடுதலை பெற்றது. பாகிஸ்தான் விடுதலை கோரிக்கை வைத்த பொழுது நேரு இட் இஸ் இமேஜின், கற்பனைனார். விடுதலை அறிவித்த பொன் நிமிடத்தில் முதல்ல முகமது அலி ஜின்னாவுக்கு வாழ்த்து சொன்னவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு.
விடுதலை பெற்ற பாகிஸ்தானின் முதல் அதிபர் முகமது அலி ஜின்னா கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் டாக்காவுக்கு செல்லுகிறார். 40 லட்சம் பேர் திரண்டு நின்று அவரை வரவேற்றார்கள். அவர் அங்கே அந்த மேடையில் உரையாற்றுவதற்கு ஒலிபெருக்கிக்கு முன்னால் வந்து பேச ஆரம்பித்த மாத்திரத்தில் ஒரு இளைஞன் ஷட்டப் யுவர் வாயை மூடு அப்படின்னு வானம் அதிர கத்தனான். அவனுக்கு வாயை அமுக்கி தோளை அழுத்தி அவரை உட்கார வைத்தார்கள். ஜின்னா பேச ஆரம்பித்தார். அந்த இளைஞன் மீண்டும் திமிரி எழுந்தான். வாயாடுவதாக இருந்தால் எங்கள் வங்க மொழியில் வாயாடு, உருது மொழியில் பேசுவதே நான் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொன்னான். அவனை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியெறிந்தார்கள். அந்த இளைஞன் தான் வங்காளதேசம் என்கிற புதிய நாட்டினுடைய முதல் அதிபர் முஜிபுர் ரஹ்மான். இதை நான் அன்னைக்கு தலைவர் முன்னாடி அந்த நிர்வாகிகள் முன்னாடி நான் பேசின கைதட்டி ஆரவாரம் செய்தாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் சம்பவத்தை சொல்லி நான் பேசி எங்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கு ரத்தம் தோய்ந்த வரலாற்றை சொல்லி சீக்கிரத்தில் முடிச்சிட்டேன். 18 நிமிஷம், ஒரு 50 நிமிஷம் பேசுகிறத 18 நிமிஷத்தில் பேசிட்டேன். தலைவர் நான் வைத்த கண்ணத்தை அவர் எடுக்கலை. நான் பேசும் பொழுது எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த ஜெனரேஷன்ட்ட நான் போயிட்டேன். அப்போ அவருக்கு தாகம் அதுதான். அவருக்கு இப்போ இருக்கிற சிக்கலே அவருக்கு வர்ற கூட்டம் தான். நேற்றைக்கு ரோட்டில் பள்ளம், அதனால அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நேற்றைக்கு கூட்டத்தில் சொன்னேன், ரோட்டில் இல்லை பள்ளம், உங்கள் உள்ளத்தில் பள்ளம். சார் இப்போ நீங்கள் தலைவர்னு விஜய் சொல்கிறீங்க, நீங்கள் அந்த கட்சியில் இருக்கீங்க, அவர் தான் தலைவர் அப்படி சொல்லி தான் ஆகணும். பெரியார தலைவர்னு சொல்லுவீங்க, கருணாநிதி அவர்களை, கலைஞர் அவர்களை தலைவர் சொல்லுவீங்க. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியலையா சார்? இல்லை நான் வந்து அவர்கிட்ட 40 நிமிஷம் பேசுனேன்னு சொன்னேன்ல, அப்போ கேட்டேன், தம்பின்னு கூப்பிடுறதா தலைவான்னு கூப்பிடுறதா, எனக்கு அதான் யோசிச்சுட்ருக்கேன்னு. எந்த ரீதியில் சொல்கிறீங்க நீங்கள்? வயது வச்சு தலைவர் வேற இல்லை, உங்களை தம்பின்னு கூப்பிடுறதா தலைவனான்னு கூப்பிடுறதா எனக்கே ஒன்றும் தெரியல அப்படின்னா, தம்பினே கூப்பிடுங்க அண்ணா அப்படின்னு சொன்னார். இல்லை, நான் கேட்குறது வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் வரலாறு, ஒரு பின்புலம் இருந்தது. நான் சினிமாலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லலை, பட் இவருக்கு ஒரு வேறு பின்புலம் இருக்குது. இவர் தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு. பட் உங்களுக்கு ஒன்று வயது அது நம்ம பரவாயில்ல சொல்லலாம். பட் நீங்கள் அவங்கள தலைவர்களாக கொண்டவர், இவரை கூப்பிடும்போது உங்களுக்கு தயக்கம் இருக்கான்னு கேட்குறீங்க? இல்லை ஒரு அது எதனால சார் தயக்கம்? எதனால இல்லை ஒரு லட்சக்கணக்கான மக்களை வசீகரிக்கிற ஒரு இடத்துல அவர் இருக்கார். அது போதுமா சார்? அதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு அவருக்கு இந்த நன்றி உணர்ச்சி அவருக்கு இருக்குது. எனக்கு முகம் தந்த தமிழ்நாட்டுக்கு, எனக்கு முகவரி தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு தான் கட்சி தொடங்கியிருக்காரு. ஒரு பெரிய ஸ்டாரு இன்றைக்கி 300 கோடி ரூபாய் வருமானம் உள்ள அந்த தொழிலை விட்டுட்டு இதுதான் எனது கடைசி படம் என்று அறிவித்து விட்டு களத்துக்கு வந்திருக்காருன்னா, ஒரு நீண்ட பயணத்திற்கு அவர் தயாராகிட்டார். அவருக்கு கூட பயணிப்பதில் எனக்கு ஒரு பெரிய மன நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைத்திருக்கிறது. சார், இப்போது 2 பெரிய கட்சிகள், அதிமுக திமுக இருக்குது, ஒன்று ஆண்டு கொண்டு வந்திருக்க கட்சிகள், ரெண்டுமே ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்க கட்சி ஒன்று. அவங்கள மீறி நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா இந்த தேர்தலில்? அதுதான் சொன்னேன். ஆந்திராவில் அஞ்சையான்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார். இந்திரா சொல்லிட்டாங்க. வெங்கட்ராம ரெட்டி அப்படின்னு ஒருத்தனை முதலமைச்சராக அறிவிச்சிட்டாங்க டெல்லியிலேருந்து. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கொஞ்ச நாளில் ஒரு 3 மாதத்தில் அவரையும் சொல்லிட்டாங்க, ராஜினாமா பண்ண சொல்லி அவரும் பண்ணிவிட்டு, அப்புறம் பாஸ்கர் ரெட்டின்னு ஒருத்தனை நியமித்தார் இந்திரா. முதல் குரல் என்டிஆர்கிட்டேருந்து வந்துச்சு. ஆந்திராவை கிள்ளுக்கிரையாக நினைக்கிறீர்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை நடத்துகிறவர்கள் நீங்கள் பொம்மைகளை முதலமைச்சராக நியமிப்பீர்கள் என்டி ராமராவ் கேட்டார். ஆந்திராவின் தலைவிதியை நாங்களே தீர்மானிப்போம் தான் தெலுங்கு தேசம் என்கிற கட்சியை தொடங்கினார். 9 மாதத்தில் ஆட்சிக்கு வந்தார்.
102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்த இந்திரா தன்னுடைய பொது வாழ்வில் திருப்பி திருப்பி ஆந்திராவுக்கு வந்து என்.டி. ராமராவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் அம்மா இந்திரா அம்மா. பிரச்சாரம் முடிச்சுட்டு அவர் இந்திரா டெல்லிக்கு போகும்பொழுது காங்கிரஸ் நிர்வாகிகள்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறாங்க, எப்படி இருக்குது நிலவரம், எப்படி இருக்குது, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நீங்கள் வந்த பிறகு வேறு யார் வருவா அப்படின்னு அவன் திருப்திப்படுத்துறதுக்கு. இது பேர் தான் ஃப்ளாட்டருங்கிறது. இந்திரா சொல்லிட்டு போனாங்க, ஐ டோன்ட் திங்க் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு விமானம் ஏறிட்டாங்க. நான் அப்படி நம்பலைன்னாங்க. அன்றைக்கு ஆந்திராவில் நடந்தது நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும். இந்த தேர்தலேவா நடக்கும், முதலமைச்சர் ஆவார். ஆமாம், கேளுங்க. பல்வேறு ஷா செய்தித்தாள் படித்தா தெரியும் உங்களுக்கு. 35 வயசில் காட்மாண்டில் மேயர். பழம் தின்று கொட்டை போட்டவர்களை, பழம் பெரிச்சாளிகளை அறிவிக்கப்பட்ட பொதுத்தரில் கடாசி தூர எறிந்துட்டு பல்வேறு ஷா மலைகள் சிரிக்கின்ற மங்களம் பொங்கி விளைகின்ற நேபாளத்தின் அதிபராக இன்றைக்கு பொறுப்பேற்கிறார். ஆகவே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு ஷா விஜய். ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரிய கோபத்தில் இருக்காங்க. நான் காலையில் இங்கேருந்து இறங்கி, நான் வெளியில் அதிகமாக போகிறதில்லை, இந்த கே நகர் இந்த பஸ் டிப்போ கிட்ட தேநீர் குடிக்க போனேன். என்ன ஒரு ஆள் அடையாளம் கண்டுட்டு, இந்த கே நகர் டிப்போவை 12 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டாங்கன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் இங்கே டிப்போவில் மெக்கானிக்காக இருக்கேன், போல்ட்டு நட்டு இருக்கான்னு கேட்டேன். பணிமனையில் அரசாங்கத்துக்கு போல்ட்டு நட்டும் இருந்தால பணிமனையில் இருக்குன்னு சொன்னார். 12 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டாங்க கே நகர் டிப்போவை. வேறு டிப்போ விற்றாங்கன்ட்டு ஆலந்தூர் டிப்போயை விற்றுட்டாங்க, சென்ட்ரல் டிப்போயை விற்றுட்டாங்க, வியாசர்பாடி டிப்போவை விற்றுட்டாங்க, பணப்பாக்கம் டிப்போயை விற்றுட்டாங்க. எத்தனை கோடிக்கு? 12 கோடிக்கு. இந்த போக்குவரத்து துறையை அன்னைக்கு கணபதி சர்வீஸ், லயன்ஸ் சர்வீஸ், எஸ்ஆர் சர்வீஸ்ன்னு தான் பஸ் இருந்துச்சு தமிழ்நாடு பூரா. இந்த பொதுத்துறையாக இதை கொண்டு வருவதற்கு கலைஞர் நீண்ட தூரம் பயணித்தார். அந்த கலைஞருடைய புதல்வர் அண்ணன் ஸ்டாலின் பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிற போக்குவரத்து துறை ஆழ குழி தோண்டி இன்றைக்கு புதைத்து விட்டார். சார், நீங்கள் விஜய் அவர்கள் இந்த தேர்தலே சிஎம்மாக வந்துடுவாருங்கிறீங்க. இப்போது பல பேச்சுகளும் கணிப்புகளும், நம்ம எல்லாத்தையும் நம்பணும்னு அவசியம் இல்லை, பட் பொதுவான கணிப்புகள் திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும், 2வது இடத்துல அதிமுக, 3வது இடத்துல விஜய் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்கல? நான் நம்பலை. ஏன்னா அதிமுக என்னுடைய வாக்கு வங்கி 20% சரிந்து விட்டது. ஜெயலலிதா 45% வச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு இது 20% சரிந்து விட்டது. அந்த கட்சியில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் அந்த கட்சியில் இருக்க முடியலை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் சேருகிறேன்னு சொன்னார் அண்ணன் ஓபிஎஸ். 3,42,000 ஓட்டு பலாப்பழம் சின்னத்தில் நின்று ராமநாதபுரத்தில் அந்த ஓட்டை வாங்கியவர். அதிமுக டெபாசிட் இழந்தது. 13 இடங்களில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் 3வது இடத்துக்கு வந்திருக்கிறது. திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்தது, கன்னியாகுமரி டெபாசிட் இழந்தது. இந்த ஓபிஎஸ்ஸை ஏன் நீ வைத்துக் கொள்ளல? காரணம் சொல்லு எடப்பாடிட்ட. சார், அவர் தான் சொல்றாரு, அந்த அதிமுக அலுவலகத்தையே அடிச்சு நொறுக்குனாங்க. அடிச்சு அவர் நொறுக்கினாரா? கேஸ் போட்டாங்க. அவர் நொறுக்கினாரா? அவருடைய ஆட்கள் தானே சார். ஒரு சண்டை, ஒரு கலகம் வரதான் செய்யும். அதுக்காக அந்த முதலமைச்சரையே அவரே உடைச்சது மாதிரி நீ சொல்றது என்ன நியாயம்? எடப்பாடி அவர்களுக்கு தெரியாதா சார் அது அவரோட ஆட்கள் தான் அப்படின்னு? தெரியாதா? தெரியும். அதனாலதான் இது ஒரு தண்டனையா? இது என்னங்க சார், சொந்த கட்சியோட அலுவலகத்தையே அடிச்சு நொறுக்கிறது அவர் அடிக்கல இல்லைங்க. அன்னைக்கு பொதுக்குழுவில் நீங்க அவரை நிராகரிச்சீங்க, அவருக்கு மேல செருப்பு வீசி இருந்தீங்க.
அவருக்கு காரை நிறுத்தாதீங்கன்னு சொன்னா அவரை நேசிக்கிறவர் தான் அடிச்சிட்டான். அவன் தான் தொண்டாவது செய்யத்தான் செய்யணும். அதுக்காக ஓபிஎஸ் என்கிற ஆளுமையை இந்த நாட்டில் நான் கட்சியிலே சேர்க்க மாட்டேன்னா என்ன நியாயம்? கேஸ் போட்டாரே சார். யாரு? ஓபிஎஸ் அவர்கள். போடணும்ல. இப்போ தானே சொல்றாரு எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேருகிறேன்னு சொல்றாரு. 36 ஆண்டு காலம் ஜெயலலிதாவுக்கு பேக் போனாக இருந்தவர் சசிகலா. அந்த சசிகலாவிடத்தில் இருந்து தான் இந்த முதலமைச்சர் பதவி உன்னை தேடி வந்தது. கேட்டீங்களா? அந்த சசிகலாவை நீ காப்பாற்றி இருக்க வேண்டும். முதலமைச்சர் அதிகாரம் இருக்கும் பொழுது, அண்டை மாநிலத்தில் பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கும் பொழுது அந்த மாநில முதலமைச்சரோடு பேசி அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நீ சொல்லியிருக்கணும். சொல்லல. நீ பரப்பன அக்ரஹாரம் சிறைக்கு அவர்கள் போன உடனே அவங்கள கட்சியை விட்டு நீ நீக்கின. அதுதான் அரசியல். அரசியல் கிடையாது. அற்ப காசுகளுக்காக இந்த நாட்டில் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். அகஸ்டஸ் சீசர புரூட்டஸ் காட்டி கொடுத்தான். இந்தியாவுடைய விடுதலை போருக்கு முதலில் முகம் தந்த சிராஜ் உத்தாலாவை கல்கத்தாவில் மீர்ஜாபர் காட்டி கொடுத்தான். வீரபாண்டிய கட்டபொம்மனை எட்டப்பன் காட்டி கொடுத்தான். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன், அறமற்ற அரசியல் செய்த அயோக்கியர்கள் துரோகிகளின் பட்டியலை உலக வரலாற்றில் வரிசைப்படுத்தினால் முதல் இடத்துல வந்து நிற்கிறவன் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய அரசியல் வாழ்வுக்கு ஆயுள் மிக குறைவு. எழுதி வச்சுக்கிடுங்க. தமிழ் படித்த நாஞ்சல் சம்பந்தம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீ சசிகலாவுக்கு இந்த துரோகம் செய்த நீ இன்னைக்கு 15,000 கோடி உன் கையில் இருக்கு. 26 இடத்துல உன் வீட்டில் ரெய்டு. நீ இன்னைக்கு பிஜேபிக்கு சரண்டர் ஆகிருக்க. சார் கட்சியை கட்டுக்கோப்பா வைக்கலைங்க. வைக்கணும்னா இது செஞ்சு தானே ஆகணும். இன்னைக்கு அவர் கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு சார். எல்லாருமே அவருக்கு எதிராக இருந்தவங்களெல்லாம் யாருமே இன்னைக்கு சேலஞ்ச் பண்ண யாருமே இல்லை. கட்சி கட்டுக்கோப்பாக இருக்குது. இவர் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்காரு. பிஜேபியோடு சேர்ந்து திமுகவுக்கு எதிராக நிற்கிறாரு சார். சேலஞ்ச் பண்ணி நிற்கிறாரு. இல்லை பிஜேபியோ இன்னும் கேளுங்க. நான் என்ன கேட்குறேன், நான் திமுகவிட்டே கேட்குறேன், நீங்கள் ஏன் கொடநாடு கொலை வழக்கில் இவரை குற்றவாளியாக சேர்க்கலை? எடப்பாடி பழனிசாமியை இது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறீங்க? அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒன்றில் நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். சார் ஸ்டாலின்கே இவர் வந்து ஒரு த்ரெட்டு தானே சார். யாரு? எடப்பாடி. இல்லையே. நீ வீரமணிக்கு மேலே ஏன் வழக்கு போட்டீங்க? அந்த கேஸ் ஏன் நடத்தலை? விஜயபாஸ்கர் மேல உள்ள கேஸ் ஏன் நடத்தலை? குட்கா ஊழல் புகழ்னு சொன்னியே விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர், அந்த கேஸ் ஏன் நடத்தலை? அதிமுகவுடைய எல்லா அமைச்சர்களும் ஊழல் குற்றச்சாட்டு மேலே வச்சியே அந்த வழக்கையே நடத்தலை. உனக்கு விஜய் வந்த உடனே தான் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. இன்னைக்கு கேட்டிங்களா? இதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு பேசுவோம். எப்படி வெற்றி பெற போறேன்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் நாங்கள் பேசுவோம். 5 பேர் செத்தான் சார். அது முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸு கொடநாடு. அப்போ 5 பேர் செத்தா அது அடையாளம் இல்லாமல் போயிடுமா அந்த சாவு? நிலைமை மாறும். ஒரே நாளில் மாற்றிடுவார் விஜய். சார் எத்தனை சதவிகிதம்? விஜயா அறிவிச்சிட்டார் 30%. அது போதுமா சார்? 30% தாவேக்கா வாங்கிட்டா ஜெயிச்சிருவோம். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அதிமுக 20% சொல்கிறீங்க. இப்போ திமுக அது மேலே இருக்கும், 30 இருக்குன்னா இப்போ ஓட்டு விழுறதுன்னா 30% பத்தாது சார். திமுக உள்ளிடற்று போய்விட்டது. திமுகவினுடைய வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டு விட்டது. 1,35,000 பேர் கொண்டு போய் திருவண்ணாமலையில் இளைஞரணி மண்டல மகாநாடுன்னு நடத்துனீங்க. அதில் ஒரு கவரில் தண்ணி பாட்டிலு, சிக்கன் பஃப்ஸு, காரச்சேவு, மிக்சரு, பிஸ்கட் எல்லாம் 10 பொருள் வச்சுருந்தாங்க. எந்த காலத்தில் திமுக இப்படி கொடுத்தது? அவன் தின்னுக்கிட்டே இருக்கான், முதலமைச்சர் பேசிக்கிட்டே இருக்கான். யாரும் அதை அட்டன் பண்ணலை. பல்லடத்தில் மகளிரணி மண்டல மாநாடு, சமையற்காரர்கள் மட்டும் 1500 பேர், பரிமாறியவர்கள் மட்டும் 500 பேர். இதே மாதிரி கவர் அங்கேயும் வச்சாங்க. முதலமைச்சருக்கு திருவண்ணாமலையில்
ஊர்தலியாக இருக்கிறவர் தான் இருக்காங்க. அவன் வெள்ளியினால் நாற்காலி செய்து போட்டான். 1000 இன்னைக்கு வெள்ளி கிராம் 250 ரூபாய். 1000 ரூபாய் கொடுத்துரு வெள்ளி மூக்குத்தி வாங்கி அணிய வாய்ப்பில்லாத பெண்கள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருக்காங்க. நீ இந்த வெள்ளி நாற்காலியில் 55 வருஷ அனுபவம் உள்ள ஸ்டாலின் அண்ணன் உட்கார மாட்டாருன்னு நாஞ்சில் சம்பத் நினைச்சேன். உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தது மட்டுமல்ல, காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார்ந்தார். நான் அன்னைக்கு என்னுடைய நாட்குறிப்பில் எழுதினேன், அண்ணன் ஸ்டாலின், நீங்கள் வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டீர்கள். முதலமைச்சர் நாற்காலி உங்களை விட்டு நகர்ந்து விஜயை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுன்னு எழுதினேன். எங்கள் பிரச்சாரத்தில் நீங்கள் பாருங்கள், துவம்சம் பண்ணிவிடுவோம் திமுகவை, அண்ணா திமுகவை. சார் கடைசியாக ஒன்று, இந்த கரூரில் என்ன தான் நடந்தது சார்? நீங்கள் சிபிஐ என்கொயரியில் டெல்லியில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பேரெல்லாம் இழுத்து அவரையும் சம்மன் அனுப்பியிருக்காங்க. இப்போதான் குற்றவாளியை நோக்கி நெருங்குகிறது சிபிஐ. அவர் தான் குற்றவாளியா? ஆமாம். எப்படி சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, விக்கிரவாண்டியில் நடக்காதது, மதுரையில் நடக்காதது, பாண்டிச்சேரியில் நடக்காதது, சுங்குவார் சத்திரத்தில் நடக்காதது, நாகப்பட்டினத்தில் நடக்காதது, திருவாரூரில் நடக்காதது, ஈரோடில் நடக்காதது, சேலத்தில் நடக்காதது, அகரம்சிரியில் நடக்காதது, அங்கே மட்டும் இப்படி நடந்துச்சு. அது செந்தில் பாலாஜி தான் காரணம். எப்படி? அந்த பாட்டு பாடினால? அப்படி இல்லை, ஆட்களை உள்ளுக்கு விட்டுட்டான். போலீஸினுடைய திட்டமிட்டு போலீஸ் ஒத்துழைப்போடு செய்த காரியம் கான்ஸ்பிரசி. ஆமாம். 50 லட்சம் பேர் திரள்றாங்கங்க திருச்செந்தூரில் சூரசம்காரத்துக்கு. சார் திமுக நினச்சிருந்தா அந்த கூட்டங்களையும் பண்ணியிருக்க முடியும்ல, அப்படி திட்டம் இருந்திருந்தா. எப்படி? இங்கே செஞ்சதை, கரூரில் செஞ்சதை இதுக்கு முன்பு நடந்த கூட்டத்திலையும் செஞ்சிருக்கலாம்ல திமுக நினச்சிருந்தா. ஏன் இங்கே மட்டும் செய்யணும்? சொன்னாங்களே அண்ணா நேருகிட்ட செய்யுங்கன்னு, திருச்சியில் பிரச்சனை பண்ணுங்கன்னு. நேரு முடியாதுட்டாரு. பாலாஜி 10 ரூபா பாலாஜி சரின்ட்டான். அப்படி என்ன வன்மம் செந்தில் பாலாஜிக்கு விஜய் மேலே? இல்லை, திமுக செய்யலை, நேரு அவர்கள் செய்யலை, முடியாதுன்றாரு. ஏன் பாலாஜி, செந்தில் பாலாஜி அவர்கள் செய்யணும்? அவர் திமுகவுக்கு தலைமை பொறுப்புக்கு வரணும்ல ஆசைப்படுறான். அவன் ஸ்டாலினுக்கு மேலேயா? ஸ்டாலினுக்கு மேலே இல்லை, அந்த ஃபோரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறான். நேரு மாதிரி. ஆமாம் சார். கடைசியாக நான் கேளுங்க, வார்த்தையில் நீங்கள் பதில் சொல்லணும். ஒவ்வொரு தலைவர் பேராக சொல்கிறேன். இந்த ஒரே ஒரு சிங்கிள் வார்த்தையில். பெரியார். தொட்டிலில் கிடந்த பொழுதே பூமியினுண்டை பற்றி கவலைப்பட்டவர். அண்ணா. ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம். இந்திரா காந்தி. உலக வரலாற்றில் நெஞ்சுரத்திற்கு பேர் போன சிங்க பெண்மணி. கலைஞர் கருணாநிதி. உலவிய சரித்திரம் உறங்காத தமிழ் காற்று. எம்ஜிஆர். தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திரம். ஜெயலலிதா அவர்கள். ஒரு ஊக்கமும் உள்வலியும், எடுத்த காரியத்தை முடிக்கிற வீரமும் ஈரமும் கொண்ட தலைவி. வைகோ. அச்சம் நீங்கிய தமிழினத்தின் ஆணிவேராக இருந்தவர். மிச்சம் இருக்கிற தமிழனின் நம்பிக்கையாக இருந்தவர். காலம் அவரை கைவிட்டதா? அவர் காலத்தை கைவிட்டாரா? விஜயகாந்த். விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை பெற்றவர். ஈழத்து உறவுகளின் மீது பரிவு கொண்டவர். வாரி வழங்குகிற வள்ளலில் எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்தில் இருந்தவன். திரு ஸ்டாலின் உழைத்தால் உயரலாம் என்பதற்கு வரலாற்றில் இன்றைக்கும் சத்திய சாட்சியாக இருக்கிறவர். எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், தொங்கு சதை. நரேந்திர மோடி இந்தியாவினுடைய கோபுர பெருமையை குட்டிச்சுவராக்கியவர். ராகுல் காந்தி இந்தியாவின் ஒரே நம்பிக்கை. உதயநிதி. திமுகவுக்கு கூற்றுவனாக அவர்தான் ஆகப் போகிறார். விஜய் அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம், விலக்க முடியாத விரிவானம், 1 கோடி தமிழ் இளைஞர் பாடி நிற்கிற பாட்டுக்கு பெருந்தலைவன். நாஞ்சில் சம்பத் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறவன். தேங்க்யூ சார்.